ஒருத்தவங்க சாகணும்னு முடிவு பண்ணிட்டா, அதாவது சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கு ஏராளமான காரணம் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எக்ஸாம் ஃபெயில் ஆனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஃபெயில் ஆகிடுமோன்ற பயத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க, படிப்பு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, கடன் தொல்லை, இல்லை ஹார்ட் பிரேக், லவ் ஃபெயிலியர், எத்தனையோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து லைஃப்பில் வர கஷ்டங்கள் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாததுனால வந்து சூசைடை ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லை, எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை, எல்லாமே ஃபைனாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணணும்னு ஏன் யோசிக்கணும்? அந்த மாதிரி யோசிக்கிறவங்கள யாரையாவது நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி கனி. நீங்கள் என் சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் பேர் கனி கார்த்திக். இது ஒரு தமிழ் பியூட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Veronika Decides to Die by Paulo Coelho. ஸோ Paulo Coelhoட புக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது, ஃபிலாசபி அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூனிவர்சல் லைக் என்ன சொல்கிறது, மேஜிக், அந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு போரிங்காக இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது, அழகாக பெரட்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி எழுதியிருப்பார் அவரோட புக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால எனக்கு அவரோட புக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக இந்த புக்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த புக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெரோனிகா அப்படிங்கிற கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு புக். ஸோ இந்த புக்கோட லீட் கேரக்டர் வெரோனிகா பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஸ்லோவேனியா அப்படிங்கிற ஒரு சின்னூண்டு கண்ட்ரியில் இருக்கிற சின்னூண்டு டவுனில் வந்து அவங்க ஒரு லைப்ரரியனாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டமோ இல்லை டிப்ரெஷனோ இல்லை லாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ரொம்பவே நார்மலான வாழ்க்கை. அப்பா அம்மா சந்தோஷமாக தான் இருக்காங்க. தே ஆர் லைக் ஹாப்பிலி மேரிட். அண்ட் இவங்க வந்து விரும்பி தான் லைப்ரரியன் வேலையை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு லைப்ரரியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் தங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும், கான்வென்ட் மாதிரி, அதில் வந்து தங்கியிருக்காங்க ஒரு ரூம் எடுத்து. அண்ட் இதை விட நார்மலான ஒரு வாழ்க்கை வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தான் புக்கோட பிகினிங்லேயே வந்து ஆக்சுவலாக வெரோனிகா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க இதை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபுல் பாட்டில் ஃபுல்லாக தூக்க மாத்திரை, ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து எடுத்துட்டு அதுலேருந்து தான் வந்து புக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிகினிங் சாப்டர்லேயே வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணியாச்சு அண்ட் தூக்க மாத்திரை சாப்பிட்டாச்சு. ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஏன்னா புக்கோட பிகினிங்லேயே வந்து அவங்க தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னும் போது வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா எந்த கதையுமே இருக்காது. ஸோ பொழைச்சிடுறாங்க. அண்ட் அவங்கள வந்து லைக் அந்த கான்வென்ட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து பார்த்துடுறாங்க டைமுக்கு. அண்ட் மயங்கி இருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க அண்ட் சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ வெரோனிகா வந்து முழிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஷீ இஸ் அலைவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணது வந்து ஒரு மனநிலை காரணமாக இருக்கும். ஸோ அவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்னால தான் வந்து அவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த ஃபைனலாக வந்து வெரோனிகாவை காப்பாற்றிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு முழிப்பு வரும்போது அவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து டாக்டர்ஸை கேட்குறாங்க, ஸோ நான் சாகலையா அப்படின்னும் போது டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த பர்சனை வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து டாக்டர்ஸ் ரொம்ப கைண்டாக இருக்காங்க வெரோனிகா கிட்ட. அண்ட் இங்கே தான் வந்து பிளாட்டோட ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் அது என்னன்னா, வெரோனிகாவை வந்து காப்பாற்றிட்டாங்களே தவிர அவங்களோட ஹார்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட இதயம் வந்து இந்த மாத்திரைனால அண்ட் மாத்திரையோட எஃபெக்ட்ஸ்னால ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அண்ட் இதனால வந்து அவங்க பொழைச்சிட்டாலுமே அவங்க உயிரோட இருக்கக்கூடிய நாட்கள் வந்து வெறும் 7 நாட்கள் தான். வெறும் ஒரே வாரம் தான் வந்து அவங்களால உயிரோட இருக்க முடியும் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து வெரோனிகா கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ வெரோனிகாவுக்கு வந்து இப்போ தெரிய வந்துடுது தட் அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் 7 நாள் தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த 7 நாளுமே வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, டிப்ரெஸ்டான ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. அண்ட் ஸ்லோலி வந்து அவங்க வந்து அந்த
அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மித்த பேஷண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மித்த பேஷண்ட்ஸ் அதில் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷன் பேர் பார்த்தீங்கன்னா வில்லெட், அண்ட் இந்த மென்டல் இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஈகார். ஸோ டாக்டர் ஈகார் தான் வந்து இவங்க எல்லாரையுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இன்க்ளூடிங் வெரோனிகாவையும் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இனிமேல் 7 நாள் தான் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்ன பிறகு அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் தெரிய வெரோனிகாவுக்கு வந்து தான் வாழ்க்கை எவ்வளவோ பெட்டராக இருந்துச்சு. வாழ்க்கை வாழ்கிறதுல வந்து அவங்க வந்து ஓப்பனாக இல்லை. என்னடா வாழ்க்கை இது, இப்படி தானே, நம்ம படிக்க போகிறோம், படித்து முடிச்சுட்டு வேலை செய்ய போகிறோம், சம்பாதிக்க போகிறோம், ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், குழந்தை பெற்றுக்க போகிறோம், குழந்தைங்க வந்து வளர்த்து அவங்கள ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தானே, இதில் என்ன இருக்குது வாழ்கிறதுக்கு அப்படின்னு நினச்ச வெரோனிகாவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு புல்வெளி மேலே நடக்கிறது, ஒரு சன்ரைஸ் பார்க்கறது, ஸ்னோஃபாலில் வந்து நிற்கிறது, நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டில் நடு ராத்திரியில் உட்காந்துட்டு பியானோ ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஓவராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே பேக் ஆஃப் த மைண்டில் அவங்களுக்கு தெரியும் தட் இட்ஸ் வெரி டெம்பரரி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஸ்லோலி அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிக்கு வராங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிற என்வாய்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே சரியான பிறகும் குணமடைஞ்ச பிறகுமே வந்து ஹாஸ்பிட்டல்லையே இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு 7th டே அன்னைக்கு, அதாவது அவங்களுக்கு 7 நாள் தான் அவங்களோட வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா டாக்டர். ஸோ 1 வீக், அந்த 1 வீக்கோட எண்ட் லாஸ்ட் டே அப்படின்னும் போது வந்து இவங்களுக்கும் அந்த ஸ்கீசோஃப்ரெனிக் பேஷண்ட்க்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த கான்வர்சேஷனில் தான் வந்து இந்த பேஷண்ட் பேர் எட்வர்ட் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் எட்வர்ட் அண்ட் வெரோனிகாக்கு நடுவில் ஒரு இனம் புரியா, லைக் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, எந்த ஒரு என்ன சொல்கிறது, எதனால அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய லெவலில் லவ் வந்து உண்டாகுது. அண்ட் 2 பேரும் சேர்ந்தே வந்து வாழ்க்கை மேலே ஒரு பெரிய காதல் வந்து உண்டாகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸ்டாஃப்லாம் வந்து டாக்டர் ஈகார் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 2 பேஷண்ட் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மேலே கோவப்படுற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கோவப்பட்டுட்டு உங்களால் இது கூட பண்ண முடியல, உங்களால் ஒரு மென்டல் பேஷண்ட்டை கூட பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விரட்டிடுறாங்க ரூம்லேருந்து. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டாக்டர் ஈகாரோட ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அவங்களோட தாட்டில் தான் வந்து இந்த புக் வந்து முடியுது. அண்ட் இதுதான் வந்து இந்த புக்கோட பிக்கெஸ்ட் பிளாட் ட்விஸ்ட். ஸோ டாக்டர் ஈகார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இவங்களுக்கு வந்து வாழ்க்கை மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, வாழணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாழ்க்கையை வந்து தான் சுவாரஸ்யமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க வந்து சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வாண்ட்ஸ், லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேர்டனுக்கு அடியில் வந்து இவங்க தன்னைத்தானே புதைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும்போது டாக்டர் ஈகார் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, வாழ்க்கை கையில் இருக்கும்போது, வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கையில் இருக்கிற ஒரு பொருள். ஸோ அந்த கையில் இருக்கிற பொருளோட அருமை இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு கையில் இருக்கிற பொருளோட அருமை தெரிய வரணும் அப்படின்னா அந்த பொருளை அவங்க கையிலேருந்து எடுக்கணும். ஸோ லைஃபோட அருமை அவங்களுக்கு புரிய வரணும்னா அவங்களுக்கு சாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கண்ணு முன்னாடி எடுத்துன்னு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஈகார் வந்து ஒரு தீசிஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தியோரியை வந்து டெஸ்ட் பண்ணுறதோட விதமாக தான் வெரோனிகாவை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தியோரி வந்து ஜஸ்ட்டு லைக் எழுதிட்டு இருக்கும்போது தான் வந்து வெரோனிகா அப்படிங்கிற பேஷண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. இவங்க வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப அழகான பொண்ணு, வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் பார்த்தது கிடையாது. ட்ரெஸ்ஸிங் வச்சு பார்க்கும்போது எல்லாமே தெரியுது தட் ஒரு நல்ல லைக் டீசெண்டான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு வேற, 24 வயசு தான். ஸோ இவங்களுக்கு வாழ்க்கையில் பெருசாக கஷ்டம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனே வந்து லைக் தன்னைத்தானே வந்து சாகடிச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய கஷ்டம், ஒரு என்ன சொல்கிறது, ஹியூமனிட்டிக்கு வந்து இதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஈகார் வந்து தன்னோட தீசிஸை வந்து வெரோனிகா மேலே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வெறும் 7 நாள் தான் இருக்குது, நீங்கள் எப்படியுமே நீங்கள் சாக தான் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டெட்லைன் கொடுத்த பிறகு வெரோனிகாவுக்கு வந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை வர ஆரம்பிக்குது. ஸோ வெரோனிகா வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமலே சுற்றி இருக்கிற மித்த பேஷண்ட்ஸையும் வந்து அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு வாழணுன்ற ஆசையை வந்து மித்தவங்களுக்கும் பரப்புகிறாங்க அவங்க. அண்ட் இதனால அவங்க இருந்த அந்த 7 நாள் காலகட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட 3 பேஷண்ட் வந்து லைக்
ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குணமடைஞ்சு நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், நானும் என் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு டாக்டர் ஈகோர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து போய் அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது வந்து டாக்டர் ஈகோருக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் ஃபைனலாக அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, வெரோனிகா ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குணமடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் கிடையாது. ஸோ அவங்க வந்து வெரோனிகா கிட்ட நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு சின்ன பொய், ஒயிட் லைன் சொல்லுவாங்க பாருங்கள், நன்மைக்காக பொய் சொன்னால் அதுவுமே நன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நன்மைக்காக அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க. ஸோ வெரோனிகாவுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய வரதான் போகுது. பட் இந்த 7 நாள் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் வந்து லைஃப் லாங் அவங்க மறக்கவே மாட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்டான பொசிஷனுக்கு அவங்க போகவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை டாக்டர் ஈகோருக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து வெரோனிகா டிசைட்ஸ் டு டை அப்படிங்கிற இந்த புக்கோட ஸ்டோரி. நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த எல்லா டீச்சர்ஸுமே மனிதர்கள் கிடையாது. நம்மளுக்கு வந்து வலி ஒரு விதமான பாடம் சொல்லிக் கொடுக்குது, வெற்றி ஒரு விதமான பாடம் சொல்லிக் கொடுக்குது, தோல்வி ஒரு விதமான பாடம் சொல்லிக் கொடுக்குது. அதே போல் சாவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்குது. அது என்னன்னா, சாவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே சர்டைன், தட் இஸ் த ஒன்லி சர்டைனிட்டி. பிறந்தவங்க எல்லாமே ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் இறக்க தான் போகிறாங்க. இதுக்கு நடுவில் இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழணும், அந்த வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றணும், அதை எப்படி ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு வாழணும், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம வந்து எப்படி என்ஜாய் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இதுதான் இந்த புக்கில் வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் நம்மளுக்கு சொல்கிற ஒரு ஃபிலாசபி. அண்ட் இந்த ஃபிலாசபியை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே கிராஸ்பிங்காக, அதாவது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் வந்து பாலோ கோயலோ நம்மளுக்கு இந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த புக்கோட கதை அண்ட் கான்செப்ட் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த புக்கை வந்து படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் இந்த புக்கை வாங்கலாம். கண்டிப்பாக வாங்கி படிங்க அப்படிங்கிறது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ரொம்பவே அமேசிங்கான புக் உங்களோட லைப்ரரியில் என்றைக்குமே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிரேக் டவுன் ஆகுறீங்கல்ல, அப்போ இந்த புக்கை எடுத்து படிங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குயிக்காக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அமேசிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.